காளி அப்படின்னாலே பார்க்கறதுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய தெய்வம். ஆனால் அது எல்லாரையும் நம்பினவங்கள காப்பாற்றக்கூடிய கனிவான தெய்வம் கூட சொல்லலாம். கோயிலுக்கு போக மாட்டார், சாமி கும்பிட மாட்டார். ஆனால் காளி சிலைகள் செஞ்சு அதை வச்சு தான் அவர் குடும்பமாக நல்ல நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு வைங்களேன். அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி அப்பப்போ கனவு வருதுன்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் போய் பார்த்தேன், என்னை கூப்பிட்டு போனாங்க, நானும் பார்த்தேன். 15-20 அடியில் ஒரு பொருள் இருக்குது. அதை எக்காரணத்து மட்டும் கிணறு வெட்டுறாங்க. கிணறு வெட்டினா ஒரு உருவம் ஒன்று பூமியில் கிடைக்கிது. சாமி மாதிரி உருவம் தெரிஞ்சவொன்னு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போய் கழுவிக்கிறது, சாமி படத்தில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா அது வீட்டுக்குள்ளே போன மறுநாள் அவங்க வீட்டில் இருக்கிற பசு செத்து போச்சு. இவங்க பொண்ணு பெட்ரூமில் தூங்கு. இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு உருவம் பெட்ரூம் உள்ள போகுது. அந்த உருவம் போய் அந்த பொண்ணை எழுப்பி அது பாட்டுக்கு மொட்டை மாடிக்கு போகுது. அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகிறோம்னா கண்டிப்பாக அவங்க குலசாமி சப்போர்ட் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். குலசாமியே ஒரு பிரச்சனை இருக்கு, நான் தாண்டா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கேன், என்ன நினைக்காம இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ நான் அவளை காப்பாற்றுறது. வணக்கம். காளியம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே அதிகபட்சமாக ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான் பார்க்குறோம். மாந்திரீகம் இந்த மாதிரியான ஒரு பக்கம் வந்தாலே காளியம்மன் தான் முதன்மையான ஒரு வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ காளியம்மனை பற்றி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்த சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லைம்மா, காளி அப்படின்னாலே பார்க்கறதுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய தெய்வம். ஆனால் அது எல்லாரையும் நம்பினவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு கனிவான தெய்வம்னு கூட சொல்லலாம். காளியை பார்க்கறதுக்கு தான் அது உருவம் அந்த மாதிரி. ஆனால் அது எல்லாமே தவறு செய்யக்கூடிய அரக்கர்களை அழித்து அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஸோ தப்பு செஞ்சால் தண்டிக்கும். இப்போ டீச்சர் இருக்காங்க, பையன் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக அந்த டீச்சர் அடிப்பாங்க தானே. அதுக்காக டீச்சர் கெட்டவங்க இல்லைல்ல, நீ நல்லா இருக்கணும் தானே ஒன்று அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு செஞ்சால் தண்டிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் வேணும், அதுதான் காளி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராலேருந்து ஒரு ஃபேமிலி வந்துச்சுமா. அவங்க பார்த்திங்கன்னா அந்த தசரா வருதுல்ல, தசரா டைமில் காளி சிலைகள் செய்து ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவர் ஒரு நாத்திகர். நாத்திகர்னா தெரியல, நாத்திகர். அவர் சாமியே இல்லைன்னு சொல்றாரு. கோயிலுக்கு போக மாட்டார், சாமி கும்பிட மாட்டார். ஆனால் காளி சிலைகள் செஞ்சு அதை வச்சு தான் அவர் குடும்பமாக நல்ல நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு வைங்களேன். அந்த மாதிரி ஃபேமிலி. அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால் நம்மளை தேடி வந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி அப்பப்போ கனவு வருதுன்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் போய் பார்த்தேன், என்னை கூப்பிட்டு போனாங்க, நானும் பார்த்தேன். இது ஒரு 15-20 அடியில் ஒரு பொருள் இருக்குது. அதை எக்காரணத்து மட்டும் இந்த இடத்துல கிணறு வெட்டணுன்னாங்க. நான் சொன்னேன், இந்த இடத்துல வெட்ட வேண்டாம், இது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க இல்லை, சாமி வேற ஏதோ சொல்கிறாரு. ஆனால் அவங்க நார்த்திகவாதியாக இருந்தாலும் உங்களை தேடி வந்தாங்க. நண்பர்கள் சொல்கிறாங்கல்ல, அதாவது ஒரு சிலர் என்னதான் சொல்றாங்க இவருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை கூட்டிட்டு போனாங்க, நான் பார்த்தேன். சரி ஓகே, ஆனால் இந்த இடத்துல வெட்ட வேண்டாம், இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு அவங்க ஊரில் தண்ணிக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கிணறு வெட்டுறதுக்கு அந்த இடத்த நான் எதை செய்ய வேணாம்னு சொன்னால் அதே இடத்துல சூஸ் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தசராலாம் வந்துச்சுன்னா அவர் பயங்கர பிஸி. ஃபாரின்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். அந்த காளி சிலையை செஞ்சு ஒரு நாள் கூட கும்பிட மாட்டாராம். அவருக்கு தேவை அது பொம்மை. இந்த பொம்மையை ரெடி பண்ணி இன்னொருத்தவங்களும் விற்கணும், அதுதான் அவரோட கான்செப்ட். ஸோ அந்த ஆனால் அவரோட ஒய்ஃப் பயங்கர சாமி பக்தி, தீவிர சாமி பக்தி. அவங்களுக்கு 2 பசங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சாமி கும்பிடுவாங்க, இவர் சாமி கும்பிட மாட்டார். இப்படி இருக்கும். கிணறு வெட்டுறாங்க. கிணறு வெட்டினா ஒரு உருவம் ஒன்று பூமியில் கிடைக்கிது. ஒரு 2.5 அடியில் கிடைக்கிது.
அப்போ அதை எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சாமி படத்தில் அது பூஜை, அது சாமி மாதிரி உருவம் தெரிஞ்ச ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போய் கழுவி சாமி படத்தில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. இவர் வந்து வேணாம் தூக்கி போட்டுடலான்னு இவர் சொல்கிறாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எடுத்து போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வீட்டுக்குள்ளே போன மறுநாள் அவங்க வீட்டில் இருக்கிற பசு செத்து போச்சு. இந்த உருவம் வீட்டுக்குள்ளே போன மறுநாள் பசு செத்து போச்சு. ஒரு மாதம் இப்படி போய்கிட்டே இருக்கு. தசரா வருது. தசராவுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கர பிஸியாக இருப்பார். இப்படியே போது மறுநாள் தசரா ஸ்டார்ட்டு. இவரது கடைசியும் ஒரு பொருள் கூட விற்கவே இல்லை, ஒரு சிலை கூட போகவே இல்லை. இவர் அது ஒரு அடி. இவங்க பொண்ணு வந்து பெட்ரூமில் தூங்குது. இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு உருவம் வந்து பெட்ரூம் உள்ளே போகுது. அந்த வீடியோலாம் எனக்கு அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்குள்ளே சிசிடிவி வச்சு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த இதெல்லாம் அனுப்பி விட்டாங்க. அந்த உருவம் போய் அந்த பொண்ணை எழுப்புது. அந்த பொண்ணை எழுப்பி அது பாட்டுக்கு மொட்டை மாடிக்கு போகுது. அந்த பொண்ணு மொட்டை மாடிக்கு போய் தானாக ஏறி மேலேருந்து கீழே விழுந்து 2 காலும் உடஞ்சி போய் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இது எல்லாமே அந்த உருவம் போனதுக்கப்புறம் நடக்குது. அடித்து பிடிச்சிக்கிட்டு ஓடியாருதுங்க நம்மக்கிட்ட. ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வேணான்னு சொன்னீங்க, நாங்கள் அந்த இடத்துல பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சிலை கிடச்சிச்சு, நாங்கள் எடுத்து வச்சு பூஜை பண்ணோம், அது வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க சொல்லும்போதே எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் இங்கேருந்து நான் வச்சு பூஜை பண்ணக்கூடிய காளி சிலையை நான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் மட்டும்தான் இதுக்கு வந்து முடிவு. நான் என் இடத்துல வச்சு பண்ணால் நடக்காதுன்னு சொல்லிட்டு சிலையை எடுத்துகிட்டு அங்கே போகிறேன். அங்கே எடுத்துகிட்டு போய் ஒரு சில பூஜைகள் பண்ணுறேன். இது போன உடனே வந்து அவருக்கு வந்து பேங்க்கில் வந்து லோன் கொடுக்குறாங்கல்ல, அந்த லோனுக்கு வந்து மேனேஜர் வந்து பயங்கர டார்ச்சர். உடனே வந்து செட்டில்மெண்ட் பண்ணு, இல்லைன்னா உங்கள் வீடு ஜப்தி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சரி இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம காளி சாலை எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டு பூஜை பண்ணுறோம். மறுநாள் பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி உங்களோட இது வந்து கரெக்டாக வந்துருச்சு, நீங்கள் வந்து இது வரலும் நீங்கள் கரெக்டாக தான் கட்டுறீங்க, இந்த 3 மாதம் தான் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து சரியாக கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த டார்ச்சர் பண்ணது கொஞ்சம் ரிலீவ் ஆகுது. பொண்ணு 2 காலம் உடஞ்சி போய் ஆஸ்பத்திரியில் இருந்தது ஓரளவுக்கு எந்திரிச்சு பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் சாமியை நம்புகிறாரு. இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக அந்த இடத்துல அது வந்து ஒரு அமானுஷ ஒரு சக்தி, அந்த நோண்டி எடுத்தது வந்து ஒரு அமானுஷ சக்தி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காகவோ செஞ்சு புதைக்கப்பட்டது. அதை வந்து இவங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருவம் தான் ஒருத்தவங்களுக்கு செய்யணும்னா அதை செஞ்சு நான் வந்து புதைக்க சொல்லுவேன். இப்போ இதை வந்து ஒரு சிலர் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இது ஏதோ பொம்மை மாதிரி இருக்கே அப்படின்னு பிள்ளைங்க எடுத்தா என்ன பண்ணுவாங்க, விளையாட ஆரம்பிக்குங்க. இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இது நல்லா இருக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படி. ஏன்னா இது இப்போ தான் இப்படி இருக்குது. இதை நான் வேலை பண்ணி கொடுக்கும்போது இதுக்கு எந்திரம் போட்டு கட்டு போட்டு அதை எடுத்துகிட்டு போய் புதைக்க சொல்லுவேன் சுடுகாட்டில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து அந்த பொம்மை வந்து அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு அந்த வெங்கலம் இதெல்லாம் வந்து விலை கம்மி. ஸோ அந்த மாதிரி செஞ்சு புதைச்சிருக்காங்க. அதை இவங்க எடுத்துகிட்டு போய் இது பண்ணியிருக்காங்க. இவங்க நடந்து போகும்போது பின்னாடியே யாரோ நடந்து வர மாதிரியே அந்த இதை உருவத்தை எடுத்துகிட்டு போய் வச்சதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ இதெல்லாம் அந்த காளி வச்ச அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்கியிருக்காங்க. இந்த காளி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சாங்கள. ஆமாம். அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளில் இந்த மாதிரி கஷ்டத்தில் ஒரு எதிர்மறையான சக்தியை அழிக்கக்கூடிய விஷயங்கள் காளிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் எங்களை மாதிரி மாந்திரிகர்கள் காளியை வச்சு ஒரு சில வேலைகள் செய்கிறோம். அது மட்டும்தான் எதிராளியை வந்து எவ்வளோ பவராக இருந்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு பூஜை பண்ண போகிறோம், ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகிறோன்னா கண்டிப்பாக அவங்க குலசாமி சப்போர்ட் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா குலசாமி உங்களுக்கு அந்த வழி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்ம சாமியை வச்சு உங்களை காப்பாற்ற முடியும். குலசாமியே வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, நான் தாண்டா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன நினைக்காம இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ நான் அவளை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு குலசாமி வந்து நம்ம செய்கிற பூஜையை வந்து தடுத்து விட்டுரும்.
ஒரு பூஜை பண்ணுவோம், திடீர்னு மழை வந்துடும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து பூஜை பண்ணுறதில்ல, நம்ம வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ் தான், காட்டுக்குள்ளே தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்போ உங்களுக்கு குலசாமி பிரச்சனை இருக்குது, குலசாமி கோபம் இருக்குது, குறை இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு உண்டான பூஜை நான் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை தடுத்து விடும், செய்யக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது. அது குலசாமியோட பிரச்சனை. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஏன் கிணறு தோண்ட வேணாம்னு சொன்னீங்க? அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துல ஏதோ? ஆமாம் இருக்குது, அது தெரியும்லப்பா. நம்ம போய் இப்போ நீங்கள் வரீங்க, உங்களை பற்றின நான் ஜாதகம் பார்க்குறதுல குறி சொல்கிறதில்ல. நான் வந்து உங்களை பற்றின ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது உங்கள் முகத்தை பார்த்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பிரச்சனை. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை பற்றின தகவல்கள் எனக்கு ஒரு சிலது வந்துடும். இந்த பொண்ணு வந்திருக்கு, இது வந்து பொய் சொல்லுது, இது வந்து ஏமாற்ற வந்திருக்கு, இது வந்து 50 வயசு கிளவி சும்மா 20 வயசு பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு வந்து ஒரு சில தகவலாக வரும். அதை வச்சு தான் உங்கள்கிட்ட நான் பேசுவேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போது என் இடம் விற்கலையா, பூர்வீக இடம், அதே மாதிரி என் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரே பிரச்சனையாக இருக்குது, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னும்போது நம்ம அந்த இடத்துல போய் நிற்போம். நான் அவங்க வீட்டுக்கு போவேன். ஸோ அந்த இடத்துல போய் நின்ன உடனே நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அங்கே போன உடனே எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல நம்ம கையை வைக்கக்கூடாது, இந்த பூமியில் கையை வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. நான் சொல்லிட்டு வந்தேன், ஏன்னா அவங்க அங்கே தான் கிணறு வெட்ட போகிறேன்னாங்க, இங்கே வெட்ட வேணாம், வேறு இடத்துல பார்த்து வெட்டுங்கன்னு. அவங்க வந்து ஏதோ வாஸ்துப்படி வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த இடத்துல தான் வெட்டணும் கிட்டணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால கிணறு வெட்டியிருக்காங்க. அங்கே அதான் சொல்லுவாங்களா, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதை, அதான் வந்து அந்த குடும்பத்தில் நடந்துச்சு. கண்டிப்பாக. காளியோடைய வழிபாடை பற்றி இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.